ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சுந்தர காண்டா அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பள்ளிக்கூட படிக்கிற ஒரு சின்ன பையன் இருக்காங்க. அவன் அதே பள்ளிக்கூடத்துல 12ஆம் வகுப்பு படிக்கிற தன்னோட வயசுல மூத்த ஒரு அக்காவை காதலிக்கிறான். அப்படியே 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிச்சா, அப்ப அந்த பெரிய பொண்ணை காதலிச்ச அந்த பையன் இப்ப ஒரு காலேஜோடைய வாதியாரா இருக்காரு. அவருக்கும் அவரோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு மாணவிக்கும் ஒரு விபரீத கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க. இப்ப அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா? நான் சொன்ன முன்ன காதலுக்கும் இப்ப இருக்கிற இந்த காதலுக்கும் என்ன தொடர்பு இருந்தது? இந்த எல்லா காதல் வரத்துக்குமே வெறும் 5 கண்டிஷன் தாங்க காரணம். அந்த 5 கண்டிஷன் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பாவே சொல்லிருப்பாங்க. படம் OTTல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே சித்தார்த் அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுதுங்க. ஆனாலும் இதுவரைக்கும் திருமணம் ஆகல. அதுதான் இவருக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். நம்ம சித்தார்த்துக்கு ஒரு அப்பா, அம்மா, முக்கியமா ஒரு சிஸ்டரும் இருப்பாங்க. சித்தார்த்துடைய சிஸ்டரே இப்போ திருமணம் முடிஞ்சு பிரெக்னண்டா இருப்பாங்க. அதனால நம்ம சித்தார்த்துடைய வீட்டுக்கு தான் அந்த பிரெக்னன்சி டைம்ல அவங்க வந்திருப்பாங்க. அப்படி சிஸ்டர் வீட்டுக்கு வந்த நேரமா பார்த்து எப்படின்னா பையனுக்கு இப்பவாச்சும் திருமணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரியும் சித்தார்த்துடைய அப்பா அம்மா முடிவு பண்ண, வழக்கம் போல பொண்ணு பாக்குறதுக்கோ நம்ம சித்தார்த் அங்க கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் உங்க சிஸ்டரும் வந்து, டேய், இந்த பொண்ணாச்சு நீ ஓகே சொல்வியாடா? உனக்கு வர வயசாகிட்டே இருக்குதா? 40 வயசுல எல்லாம் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. இப்படி எல்லாம் சம்மதிக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் ஒரு வாரத்துல வேற உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அமெரிக்காக்கு போக போற. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா போயிடுங்கடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு நம்ம சித்தார்த்துமே, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஓகே தான். நான் வைக்கிற 5 கண்டிஷனுக்கு அந்த பொண்ணு ஓகேவா இருக்கணுமே. அப்படி ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியும் அங்க பொண்ணு பார்க்க கிளம்புறாருங்க. பொண்ணோட வீட்லயும் நம்ம ஹீரோவை எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. அது இவருக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. தான் அப்பா கிட்டையும் ஏன் இப்படி பாக்குறாங்கன்னு கேட்டதுக்கு, வயசானது தெரியக்கூடாதுன்ட்டு அந்த பழைய போட்டோவை அனுப்புனேன், அதான் உன்னை இப்படி பாக்குறாங்கன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அங்க அந்த மணப்பெண் வராங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுக்க நம்ம ஹீரோக்குமே கொடுக்குறாங்க. ஹீரோவோட வயசை பார்த்தே அந்த பொண்ணுடைய பாட்டி, பார்த்தமா சுகர் அதிகமா போடாத, மாப்பிள்ளைக்கு சுகர் வியாதி எதனா இருக்க போதுன்ற மாதிரி ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேச, அது ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. இப்ப அந்த பொண்ணு கூடயும் ஹீரோ தனியா பேசுறாரு. உங்க பாட்டி பேசினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதுதான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு ஒரு 5 குவாலிட்டி இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும்ன்ற மாதிரி அவரு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. முதல்ல உங்களுக்கு கண்ணால பேச தெரியுமான்ற மாதிரி கேட்க, அவங்களும் வாய் இருக்கும் போது எதுக்கு கண்ணால பேசணும்னு சொல்றாங்க. அப்படி முதல் டெஸ்ட்லயே அவங்க ஃபெயில் ஆக, இப்ப ரெண்டாவதா உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆவீங்களான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கண்டிப்பா எந்த பொண்ணுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆகாம இருப்பான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இப்ப ரெண்டாவது டெஸ்ட்லயும் அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அதிகமா இருக்கான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப கம்மி தான் சொல்ல, ஹீரோ எதிர்பார்க்கறது ரொம்ப டாக்டிவான ஒரு பொண்ணு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணுங்க. அதுவும் இல்லாதனால 3வது டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆக, ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து இதுல எதனா எழுதி கொடுங்கன்ற மாதிரியும் ஹீரோ கேக்குறாரு. இங்க ரொம்ப குறும்பு அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி கொடுக்க, இவன் நம்ம கேரக்டரை பத்தி தான் எழுதுறாளே தவிர நம்மள புரிஞ்சுக்கிட்டு எதுவும் எழுதல. இவகிட்ட பாசிட்டிவிட்டியும் இல்லன்ற மாதிரியும் 4வது டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆகுறாங்க. அப்ப அங்க செடிக்கு தண்ணி ஊட்டிக்கிட்டு இருந்த வேலைக்காரங்களும் தெரியாம அந்த பொண்ணு மேல தண்ணி ஊத்த, அதுல அந்த வேலைக்காரங்களை போட்டு அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறாங்க. இப்படி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கண்டிப்பா செட் ஆக மாட்டான்னு சொல்லியும் நம்ம ஹீரோ அங்கேயே அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ண, இப்ப நம்ம ஹீரோ இந்த 5 கேள்விகளை அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருப்பாரு பாத்தீங்களா? அது எல்லாமே தன்னுடைய பழைய காதலிய நினைச்சு தாங்க கேட்டிருப்பாரு. அப்படி அவர் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு. இவரு எதிர்பார்க்கிற எல்லா குணமும் அந்த பொண்ணு கிட்ட இருக்கும் போல இருக்கு. அதை வச்சுதான் இவ்வளவு நாளா அவரு தனக்கான மனைவியை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப தான் அப்பா அம்மா கிட்டையும் இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்ல, அவங்களும் கோவப்பட்டு, முக்கியமா ஹீரோவுடைய அப்பா, அந்த பொண்ணுக்கு நீ 4 டெஸ்ட் தானே வச்ச, 5வது டெஸ்ட் வைக்காமையே ஏன் இப்படி முடிவெடுத்தேன்னு கேட்க, 5வது டெஸ்டையும் வச்சுட்டேன். அந்த வேலைக்காரிக்கு 100 ரூபாய் கொடுத்து அவ மேல தண்ணிய விட சொன்னதே நான் தான். அவகிட்ட கைண்ட்னஸே இல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழறா. அதுலயே அவ ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்ல, இன்னும் 5 நாள்ல இப்ப நம்ம ஹீரோ அமெரிக்காவுக்கு கிளம்ப வேண்டி இருக்குங்க. அதுக்குள்ள அவருக்கு திருமணம் ஆகுதா இல்லையான்னு பாப்போம். இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோ சில கடன்களை அடைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் தன்னுடைய பள்ளிக்கூடத்துல படிச்ச அவரோட பழைய ஃப்ரெண்ட பாக்கலான்னு வராரு. அந்த பழைய ஃப்ரெண்ட் இப்போ ஒரு ரேஷன் கடை வச்சிருக்க, நீ பண்ண வேலையினால் தான் நான் என்னுடைய காதலிய இழக்க வேண்டியதா போச்சு, என்ன பண்ணுன்னு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி ஹீரோ அந்த பழைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது தான் ஒரு பிளாஷ்பேக் உருவாகுதுங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன பையன் தன்னோட பள்ளியில இருக்கிற +2 பொண்ணை காதலிப்பான் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பான் பாத்தீங்களா? அந்த சின்ன பையனே ஹீரோ தாங்க. அப்படி அவங்க பள்ளியில இருக்கிற வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பொண்ணை தான் அவர் காதலிச்சிருப்பாரு.
ஒரு கட்டத்துல அந்த வைஷ்ணவியோடைய அண்ணனுக்கு தான் தங்கச்சியை ஒரு சின்ன பையன் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கோங்க. அவரும் அவரோட அடியாட்களோட அந்த பள்ளிக்கூடங்குள்ளேயும் நுழையிறாரு. அங்க ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து என்னோட தங்கச்சியை காதலிக்கிறவன் எவன்டா அப்படின்ற மாதிரியும் மிரட்ட, அங்கதான் ஒரு பையன் எழுந்து இங்க தேடிட்டு இருக்கிற பையன் இந்த கிளாஸ் இல்ல, நீங்க 9ஆம் வகுப்பு போய் பாருங்க, அங்கதான் அந்த பையன் இருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு இந்த வைஷ்ணவியோட அண்ணன் அடி அடின்னு அடிச்சு, இதுக்கப்புறம் என் தங்கச்சி பின்னாடி சுத்தனா அவ்வளவுதான்னு சொல்லியும் மிரட்டி விட்டுருப்பாரு. அப்படி அந்த வைஷ்ணவியோட அண்ணன் கிட்ட ஹீரோவை போட்டு கொடுத்தது இப்ப நம்ம ஹீரோ ஒரு ரேஷன் கடைக்காரரை பார்க்க வந்திருப்பார்ல, அவர் தாங்க. நீ மட்டும் அப்படி போட்டு கொடுக்கலனா இந்நாத்திக்கு நான் வைஷ்ணவிய காதலிச்சு சந்தோஷமா இருந்திருப்பேன், என் காதல் பிரிஞ்சதுக்கே நீதான் காரணம்னு சொல்லியும் அந்த ரேஷன் கடைக்காரனோட ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாருங்க. கட் பண்ணா இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்துக்கிட்டோம் தன்னோட காதல் கதைய சொல்றாரு. வைஷ்ணவி இந்த பள்ளிக்கூடத்துடைய பேரழகினா அவதான். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான முக்கியமான காரணமே அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல இருக்கிற போர்டுல பிளேம்ஸ் போட்டு பாக்குற பசங்க மத்தியில அவதான் பாசிட்டிவிட்டியா நிறைய கவிதைகள் எழுதி வைப்பா. அவளுக்கு கோவமே வராது. மேல யாருன்னா தெரியாம தண்ணி ஊத்துனா கூட அவ சிரிச்சுக்கிட்டே போயிடுவா. அப்படி நான் சொன்ன 5 விதமான குணமும் அவகிட்ட இருக்கு. அதனால்தான் ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம நான் அவளை காதலிச்சேன். அப்படி என் பேரை சொல்லிக்காம என் அடையாளத்தை வெளிப்படுத்திக்காம நிறைய லவ் லெட்டர்ஸ் எல்லாம் நான் வைஷ்ணவியோடைய பேக்ல வச்சுட்டு ஓடிடுவேன். ஒரு நாள் எங்க பள்ளிக்கூடத்துல நடந்த டிராமால வைஷ்ணவி கலந்துகிட்டா. அவளுக்காகவே ஒரு பாக்ஸ்ல கம்பல் எடுத்துட்டு போயிட்டு அவ பேக்ல வச்சுட்டு ஓடிட்டேன். இப்படி மென்மையான இந்த காதலை தான் அந்த வைஷ்ணவியோட அண்ணன் அடிச்சு கெடுத்து விட்டுட்டான். அவளை மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. அவங்க தேடியவருக்கு இப்ப 40 வயசே ஆக போகுது. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ விசாகப்பட்டினம் கிளம்புறாரு. அதுக்காக ஏர்போர்ட்டுக்கும் வராரு. அந்த பிளைட் பிடிக்கிற ஆர்வத்துல ஒரு காஃபி கப்போட ஒரு பொண்ணு மேல அவர் மோதிடுறாருங்க. அந்த பொண்ணுடைய தட்டையிலையும் காஃபி எல்லாம் கொட்டி கரையாயிடுது. அங்கதான் நம்ம படத்துடைய ஹீரோயினான ஐராவை காமிக்கிறாங்க. அவங்க தாங்க அந்த பொண்ணு. அவங்க அதுக்கு கோவப்படுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப கைண்ட்னஸோட, பரவாயில்லைங்க நீங்களே ஏதோ அவசரத்துல போறீங்க, அதனால தானே கரையாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம ஹீரோக்குமே பிடிச்சு போகுதுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ சொல்ற குவாலிட்டியில இந்த ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப அந்த பொண்ணு தன்னுடைய சட்டையை வாஷ் பண்றதுக்கு வாஷ்ரூமுக்கும் வர நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. தெரியாம போனதுக்கு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வருவீங்க, ஆக்சுவலி நான் ஒரு காஃபி லவர், நீங்க காஃபி வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க கலகலப்பா சொல்ல, இப்ப இவங்க 2 பேருமே காஃபி குடிக்கிற மாதிரியும் ஹீரோக்கு வேற பிளைட் ரொம்ப லேட் ஆனதுனால அப்படியே நடந்துகிட்டே குடிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுகிட்டயும் நீங்க எங்க போறீங்கன்ற மாதிரி கேட்க, அவங்களும் விசாகப்பட்டினம் தான் வராங்க போல, ஆனா வேற ஒரு பிளைட். சரி முடிஞ்சா விசாகப்பட்டினத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, அப்படி நம்ம ஹீரோ விசாகப்பட்டினமும் வந்து இறங்குறாரு. அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு உயிர் நண்பனோ அவரோட மனைவியோட இருக்காருங்க. டேய் நண்பா, நான் வாசல்ல தான் நிக்கிறேன், சீக்கிரமா வாடான்ற மாதிரி கூப்பிட, அப்படி அவர் நண்பன் கிட்டயும் ஹீரோ வந்து, நான் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, நான் எதிர்பார்க்கிற 5 குணத்துல அவகிட்ட ஒரு குணம் இருக்கு, இன்ஃபேக்ட் அவளும் விசாகப்பட்டினம் தான் வராலாம், என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் பேசி அவர் ஃப்ரெண்டு பார்த்ததே இல்லைங்க. இதே ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணி அந்த பொண்ணை பார்த்துட்டு அவர் நம்பரை வாங்கிக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்லயே அந்த பொண்ணுக்காக போர்டு பிடிச்சி இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க வரலைங்க. அந்த பொண்ணுக்கு காஃபி பிடிக்கும்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதனால விசாகப்பட்டினத்துல இருக்கிற நிறைய காஃபி கடையெல்லாம் அலையிறாங்க. ஆனா அங்கேயுமே அந்த பொண்ணை பார்க்க முடியல. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருப்பாரு. அப்படி அந்த காலேஜுக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போக, அந்த காலேஜ்ல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினான ஐராவை மறுபடியும் பாக்குறாருங்க. டேய் நான் சொன்னது இந்த பொண்ணு தாண்டான்ற மாதிரி தான் நண்பன்கிட்டையும் சொல்ல, டேய் இந்த பொண்ணாடா, இவளுக்கு 20 வயசு தாண்டா ஆகுது, இவ என்னுடைய ஸ்டூடெண்ட் தான்ற மாதிரியும் அவரு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. மச்சான் உனக்கும் 40 வயசு, 2 பேருக்கும் சுத்தமா மேட்சே ஆகாதேடா, எப்படிடா நீ ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணுவேன்ற மாதிரியும் அவரு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, லவ்வுக்கு ஏஜ் எல்லாம் முக்கியம் இல்ல, ரன்பீர் கபூர், ஆலியா பட், சச்சின் அவங்க ஒய்ஃப்னு சொல்லி எத்தனையோ காதல் கதைகள் இங்க இருக்கு, நீ டீச்சர்னு வேற சொல்லிட்ட, எப்படின்னா நீ தான் உன்னுடைய ஸ்டூடெண்ட எனக்கு செட் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கப்புறம் ஐராவையும் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு. ஐராவும் ஷாக் ஆகுறாங்க. உங்க பேரை கூட சொல்லாம வந்தீங்க, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, சாரிங்க, ஆமா என்ன எதுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்க, அதான் தெரியல, ஏர்போர்ட்ல உங்களை பார்த்ததுல இருந்து உங்க ஞாபகமா இருந்தது, அதனால தான் பார்க்கணும்னு நினைச்சேன், இன்னொரு காஃபி குடிப்போமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எனக்கு வேற கிளாஸுக்கு டைம் ஆச்சு, அப்படியே நடந்துகிட்டே குடிப்போம்னு சொல்லி மறுபடியும் இவங்க நடந்துகிட்டே அந்த காஃபி குடிக்கிறாங்க. அப்படி நடந்து போற வழியிலையும் இந்த ஐராக்கு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் என்ன ஏதோ அங்கிள் கூட பேசிக்கிட்டு இருக்க, உன் அண்ணனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. இப்ப ஐரா கிட்டயும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்ல, அப்படி ஹீரோ சொன்ன இன்னொரு கண்டிஷனும் அங்க கிளிக் ஆகுதுங்க. இப்ப அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோக்கு அவங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டு அங்க இருந்து தான் கிளாஸுக்கு போறேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ
எனக்காக எதனா எழுதி கொடுக்குறீங்களான்ற மாதிரி ஒரு பேப்பரை நீட்டுறாரு. பதிலுக்கு ஐராவும் தான் கையில இருக்கிற ஒரு பொருளை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அதுலயுமே ரொம்ப பாசிட்டிவிட்டியா ஒரு பசில் இருக்குங்க. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு அந்த 4வது கண்டிஷனும் ஓகே ஆகுது. இப்ப அந்த லாஸ்ட் கண்டிஷனான சாக்லேட் மேட்டருக்கும் நம்ம ஹீரோ வராரு. சாக்லேட் கொடுத்தா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஹீரோ ஒரு விஷயத்த நினைப்பார்ல, அப்படி ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தோம். அடுத்த நாள் ஐரா கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி வெக்கப்பட்டு அதை வாங்கிக்க. ஆனா அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. எல்லாமே அவ கரெக்டா பண்ணா, ஆனா சாக்லேட் வாங்கினதுதான் எனக்கு பிடிக்கல. அவ எனக்கு செட் ஆக மாட்டான்னு ஃபீல் பண்ணி சொல்ல, அப்பதான் ஐரா மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து, நான் இந்த சாக்லேட் வாங்கிட்டேன்னு சொல்லி என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க எனக்காக நிறைய எஃபெக்ட் போட்டீங்க, என்ன தேடினீங்க, என்ன வந்து பார்த்து மீட் பண்ணி பேசுனீங்க. அதை மதிக்கிற விதமா தான் நான் இந்த சாக்லேட்டை வாங்கினேன். அதாவது உங்களுக்காக வாங்கினன்ற மாதிரி சொல்ல, அது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அப்படி ஹீரோ எதிர்பார்த்த 5 குணமும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. அதுல இருந்து அந்த காலேஜுக்கு ஹீரோ ரெகுலரா வராரு. அப்படி ஹீரோயினோட நிறைய பேசி பேசி காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த காதலை எப்படி அவகிட்ட சொல்றது, எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் வேற இருக்கேன்ற மாதிரியும் பயப்பட, இப்படியும் மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த காதலையும் வெளிப்படுத்துறாரு. ஆனா பதிலுக்கு நம்ம ஹீரோயின் ஐராவும், எனக்கும் உங்க கூட பேசுறது பிடிச்சிருக்கு, இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா நீங்க அமெரிக்காவுக்கு போயிடுவீங்கல்ல, அதுவும் இன்னும் 3 நாள்ல, அதுக்கப்புறம் நம்ம எங்க காதலிக்கிறது, அதனால இந்த லவ்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் அவங்க கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போதோ அங்க ஒரு புது ப்ரொஃபசர் வராருங்க. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோங்க. ஆமாங்க, அவரோட அமெரிக்கா கனவையே நம்ம ஹீரோயின் ஐராக்காக அவர் விட்டுட்டு ஐரா படிக்கிற இந்த காலேஜ்ல அவர் ப்ரொஃபசரா சேர்ந்திருப்பாரு. ஐராவும் இதுல பயங்கரமா கோவப்படுறாங்க. எனக்காக எவ்வளவு விஷயத்த தான் நீ பண்ணுவ, உன் கனவையே இழந்துட்டு இந்த ப்ரொஃபசர் வேலையில சேர்ந்துறியே அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவோட காதலும் நம்ம ஐரா அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம ஹீரோயின் ஐராக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனதுனால இவங்களால ராத்திரியில சரியா தூங்க முடியாது. தன்னுடைய அப்பா தான் அம்மாவை நிறைய ஹர்ட் பண்ணிருக்காங்களாம். அது மாதிரி நம்ம மத்தவங்களை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிதான் நான் எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு அந்த ராத்திரி நிம்மதியா தூக்கம் வருங்க. இதையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் ஐரா கிட்ட ஒரு பெட்டி கொடுக்குறாருங்க. சின்ன பெட்டி மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள 2 கம்பல் இருக்கு. நான் சின்ன வயசுல உசுருக்கு உசுரா +2 படிக்கிற ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவளுக்கு காதல் அடையாளமா இந்த பாக்ஸை நான் கொடுத்தேன். ஆனா ஏதோ சில காரணத்துக்காக இது என்கிட்ட திரும்ப வந்துருச்சு. மறுபடியும் நான் யாருன்னா காதலிச்சா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என் கையில வச்சிருந்தேன். அதான் உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரியும் அவர் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த பெட்டியை அன்பா வாங்கிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரியும் ஹீரோயினே இப்ப சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த காதல் விஷயத்த சொல்ல வேண்டி இருக்குங்க. ஹீரோயினும் தான் அம்மா கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நீதான் எங்க அம்மா கிட்ட இந்த காதல் எல்லாம் சொல்லணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்ல, ஹீரோவும் நாளைக்கு உங்க அம்மாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, அங்க வச்சு இந்த காதலை சொல்லிடுறேன்ற மாதிரியும் அவரும் சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவரோட வீட்லயும் ஐரான்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணுடைய அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லி தன்னுடைய சிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டோம் இப்ப அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. வரப்பவே கையில பழம் நத்துன்னு சொல்லி நிறைய கொண்டு வராரு. ஆனா அங்கதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குங்க. அங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா யாரு தெரியுமா? முன்னொரு காலத்துல நம்ம ஹீரோ உருகி உருகி காதலிச்ச அந்த +2 பொண்ணான வைஷ்ணவி தாங்க. அட பாவீங்களா, நம்ம காதலிச்ச பொண்ணு வைஷ்ணவிக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணையா நம்ம காதலிச்சிட்டு இருக்கோம். இப்ப என்னடா பண்றதுன்ற மாதிரியும் அங்க சிக்கி திணறாரு. தன்னுடைய சிஸ்டர் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்களும் ஷாக் ஆக, அப்ப அந்த வைஷ்ணவி உன்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களான்ற மாதிரியும் கேக்குறாங்க. ஆனா அங்கதான் ஹீரோ ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. அந்த வைஷ்ணவிய ஒன் சைடா தானே காதலிச்சேன், நான் காதலிச்ச விஷயமே அவங்களுக்கு தெரியாது, மொட்டை கடுதாசி மாதிரி தான் அவங்களுக்கு அந்த டைம்ல போட்டுக்கிட்டு இருந்தேன். சோ அதனால பிரச்சனை இல்ல, இது நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படின்னா சம்மதத்தை பேசிட வேண்டியதான்னு சொல்லியும் தன்னோட சிஸ்டரோட நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. ஹீரோக்கு ஒரு சின்ன குழப்பங்க, என்ன ஹீரோயினோட அவங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரியும் தான் பழைய காதலிய பார்த்துக்கிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்லயும் அவங்க பழைய காதலிக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அவர் ஆர்டர் பண்றாரு. ஹீரோயினோட அம்மாவும் இம்ப்ரெஸ் ஆகி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி கேட்க, இல்லங்க இது எனக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரியும் அவர் சமாளிக்கிறாரு. சரிங்க, எதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னீங்க? என் பொண்ணு சொன்னா நீங்க ஏதோ அவ காலேஜ் சீனியராமே, என்ன விஷயங்க, ஓப்பனா பேசலாம் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ எப்படி அந்த காதலை சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா ஆல்ரெடி இந்த வைஷ்ணவி கிட்ட தன்னுடைய காதலே சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப அவங்க பொண்ணை காதலிக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாம இப்ப இந்த 2 காதல்லையும் தவிச்சு, ஒன்னும் இல்லைங்க, எங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, இவங்க தான், இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க,
இவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க பொண்ணையும் உங்களையும் கூப்பிடறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லிடுறாரு. என்னங்க எவ்வளோ அன்பா கூப்பிடுறீங்க, வராமையா இருப்போம், கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்துடுறோன்ற மாதிரியும் ஃபங்க்ஷன் எப்போன்னு கேட்க வர வெள்ளிக்கிழமைன்னு ஹீரோ சொல்ல இதுல ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம வேற ஏதோ சொல்றானேன்ற மாதிரி. அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்கள வரவேற்றுட்டும் நம்ம ஹீரோ தன்னுடைய சிஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டும் வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோவோட சிஸ்டரும் ஹீரோவை போட்டு பயங்கரமா கத்த, டேய் ஃபங்க்ஷன்லாம் என்னுடைய புகுந்த வீட்டுல தாண்டா நடத்தணும், அப்படி அவங்களே நடத்தல, இல்லாத ஃபங்க்ஷனே இருக்குன்னு சொல்லிட்டீங்கடா, இப்ப என்னடா பண்றதுன்ற மாதிரி கேட்க, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடந்துதான் ஆகணும், ஏன்னா அங்க வைஷ்ணவியும் அவங்க பொண்ணு ஐராவும் வந்துருவாங்க, என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோவுடைய சிஸ்டரே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா எங்க மாமியார் என் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்கப்பா, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அப்படி எப்படியோ அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ சொன்ன அதே வெள்ளிக்கிழமையில அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல இவர் வைஷ்ணவிக்கு கொடுத்த அந்த பாக்ஸ் இவருக்கு திருப்பி வந்திருக்கோம்ல, அதே பாக்ஸை இப்ப அவர் பொண்ணான அவர் காதலி ஐராக்கும் கொடுத்திருப்பாருல, ஒருவேளை ஐராக்கு அந்த பாக்ஸ கொடுத்தது அவங்க அம்மா வைஷ்ணவி பாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருமே இந்த பையன் தான் நம்மள சின்ன வயசுல காதலிச்சான்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஐராவை திருமணம் பண்ணிக்க முடியும், எப்படின்னா அந்த பாக்ஸையும் அந்த ஹியரிங்கையும் அங்கிருந்து எடுக்கணும்னு சொல்லியும் ராத்திரி ரகசியமா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கும் வராரு. அப்படி ஹீரோயினையும் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள இருக்கிற தான் கொடுத்த அந்த பாக்ஸையும் நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. இப்ப அந்த வெள்ளிக்கிழமை வருதுங்க. நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷனா இருக்காரு. அவர் நண்பர்கள் அவங்க சிஸ்டர் எல்லாருமே ஏன் எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு கேட்டதுக்கு, இல்ல ஆக்சுவலி நான் சின்ன வயசுல வைஷ்ணவிய காதலிச்சிய விஷயம் பள்ளிக்கூடம் முழுக்க தெரியும், வைஷ்ணவிக்கு மட்டும் தான் தெரியாது, அவளை ஏன் நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா முறக்கொண்டு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். அதே வைஷ்ணவி தான் தான் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர போறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து அந்த வைஷ்ணவி கிட்ட நான் தான் அவங்களை காதலிச்ச விஷயத்த நம்ம வீட்லயே யாரா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, எனக்கு அதான் ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ ஒரு பெரிய குண்டு தூக்கி போட, அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வைஷ்ணவியும் அவங்க பொண்ணான ஐராவும் வராங்க. நல்ல வேலைங்க கொஞ்சம் வயசானதுனால மத்தவங்களுக்கு வைஷ்ணவிய அடையாளம் தெரியல. நம்ம ஹீரோ இந்த வைஷ்ணவி அவங்க பேரை கூட சொல்ல விடாம அவங்கதான் ஐராவோட அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சோம். அந்த ஃபங்க்ஷனையும் நல்லபடியா நடத்த ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு எங்க அம்மா கிட்ட நம்ம காதல் விஷயத்த சொல்லிடுன்ற மாதிரியும் எவ்வளவோ வற்புறுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த பயம் சொல்ல தடுக்குதுங்க. இதையுமே கவனிக்கிற ஹீரோடைய அப்பா எப்பவுமே வாழ்க்கையில தயக்கம் மட்டும் இருக்க கூடாது, மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு சொல்லிடணும், இப்பவே போ அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட காதல் விஷயத்த சொல்லிடுன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோ மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நேரா வைஷ்ணவி கிட்ட வந்து, நான் உங்க பொண்ணு ஐராவை காதலிக்கிறேன், ஆக்சுவலி உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல நான் அவளுக்கு சீனியர்லாம் இல்ல, அந்த காலேஜோடைய ப்ரொஃபசர், அமெரிக்காக்கு போற வேலையே உங்க பொண்ணுக்காக தான் விட்டுட்டு நான் இந்த காலேஜ்ல ப்ரொஃபசரா சேர்ந்தேன், அவளைய இந்த ஃபங்க்ஷன் கூட நீங்க வரீங்கன்னு சொல்லி தான் நடத்துறோம், உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்ற மாதிரி கேட்க, இதுல வைஷ்ணவிக்கு பயங்கர கோவம் வருது. எது என் பொண்ணை விட 20 வயசு பெரியவனா இருக்கிற உனக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா, என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டோம். தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து பாதிலேயே வெளியேறாங்க. வீட்டுக்கு வந்தோம் வைஷ்ணவிக்கும் அவங்க பொண்ணு ஐராக்கும் பயங்கர சண்டை நடக்குதுங்க. எனக்கு பிடிச்ச பையனை நான் திருமணம் பண்ணிக்க கூடாதான்ற மாதிரியும் நம்ம ஐரா அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. இந்த வைஷ்ணவியும் அவங்க பொண்ணு எங்க போனாலும் நம்ம ஹீரோ பின்தொடர்ந்து வந்து கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாருங்க. அப்படி ஒரு வேலையில தான் வைஷ்ணவி அவங்க அண்ணாவை மீட் பண்றாங்க. அண்ணா கிட்டையும் தன்னுடைய பொண்ணை ஒரு பையன் காதலிக்கிறதையும் திருமணம் பண்ணி குடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான்ற மாதிரியும் இந்த கதையெல்லாம் சொல்ல, இதுல அவருக்கும் பயங்கர கோவம் வருது. நேரா அவரு தன்னுடைய அடியாட்களோட ஹீரோவை வந்து பாக்குறாரு. அவருக்கு நம்ம ஹீரோவை அடையாளம் தெரியலைங்க, ஆனா ஹீரோக்கு அவரை நல்லாவே தெரியுது. ஏண்டா உன்னாலதான் சின்ன வயசுல எனக்கு வைஷ்ணவி கிடைக்காம போனா, இப்ப அவ பொண்ணு எனக்கு கிடைக்காம பண்றியான்னு சொல்லி இப்ப அந்த இடத்துல அவரையும் அவரோட ஆட்களையும் ஊம குத்தா குத்துறாரு. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே தன்னோட அம்மா வைஷ்ணவி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்காங்கன்ற விஷயமும் கேள்விப்படுறாங்க. தான் அம்மா கிட்டையும் அந்த ராத்திரி பயங்கரமா சண்டை போடுறாங்க. உன் மனசு ஏன் எவ்வளவு கேவலமா இருக்கு, ஏன் இவ்வளவு கொடூரமா யோசிக்கிறேன்ற மாதிரியும் தான் அம்மா கிட்ட கேட்க, அப்பதான் அவங்க அம்மாவான வைஷ்ணவிக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க. உங்க அப்பா எதுக்காக என்ன பிரிஞ்சு போனாரு தெரியுமா, உங்க அப்பாவுக்கு எனக்கும் 15 வயசு வித்தியாசத்துல தான் திருமணம் ஆச்சு, அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான் எங்க வாழ்க்கையில பல நரகத்தை கொடுத்தது, எங்களுக்கு சண்டை வராத நாட்களே இல்ல, அந்த சண்டையில உன்னையும் சரியா பாத்துக்க முடியாம ஒரு கட்டத்துல என்னையும் நிறைய அடிச்சாரு உங்க அப்பா, அதுக்கப்புறம் தான் உங்க அப்பா உன்னையும் என்னையும் விட்டுட்டு தள்ளி போயிட்டாரு, இப்போ அதே ஏஜ் டிஃபரன்ஸ்ல நீ ஒரு பையனை காதலிக்கிறப்போ சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா
அதுக்கப்புறம் வாழ்ற சமயம் நரகமா மாறிடும். அதுக்காக தான் சொல்றேன், அந்த பையனை விட்டுருன்ற மாதிரியும் அவங்க அம்மா இதுக்காக தான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பதிலுக்கு நம்ம ஹீரோயினுமே தான் அம்மா கிட்ட அவங்க தாத்தாவை பத்தி சொல்றாங்க. தாத்தா பாட்டிய கல்யாணம் பண்ணிக்கும் போதும் அவங்களுக்கு 15 வயசு டிஃபரன்ஸ் இருந்தது. ஏன் அவங்க சந்தோஷமா இல்லையா? எல்லாரும் வாழ்க்கையும் இங்க ஒரே மாதிரி இருக்காது, மாறுதல்கள் இருக்கும். உனக்கு உண்மையாலேயே சித்தார்த் மேல டவுட் இருந்தா நீ அவனுக்கு ஒரு டெஸ்ட் வை. அப்படி உனக்கு அவனை பிடிச்சிருந்ததுன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் அங்க நம்ம ஐரா சொல்றாங்க. அப்படிதாங்க அடுத்த நாளுமே நம்ம வைஷ்ணவி இருக்காங்கல்ல, ஹீரோயினுடைய அம்மா, அவங்க நேரா சித்தார்த் வேலை பார்க்கற, அதாவது முன்ன ஒரு வேலை பார்த்த அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வராங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில வேலையை விட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்காக தான் அந்த காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்தானான்ற மாதிரிலாம் விசாரிக்க அங்க எல்லாமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோவை வந்து பாக்குறாங்க. உனக்கு சில மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு. ஏன்னா உனக்கும் வயசு 40 நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழுவியான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டா என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பலவிதமான டெஸ்ட்டுகள்லாம் எடுக்க ஒரு நாள் முழுக்க எல்லா டெஸ்ட்டும் கொடுத்து ஹீரோ டயர்ட் ஆகுறாரு. இப்ப அந்த ரிசல்ட்டும் வருதுங்க. கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நீ எதுக்காக என் பொண்ணை காதலிச்சேன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்கள் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதை கேட்கும் போது வைஷ்ணவிக்குமே இந்த பையன் சரியானவதான் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. கூடிய விரைவிலேயே நம்ம சம்மந்தம் பேசி சீக்கிரமாவே திருமண தேதியை முடிவு பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல அங்கதாங்க நம்ம ஹீரோக்கு சந்தோஷமே அதிகரிக்குது. அதே நேரத்துல அவரு இன்னொரு பிரச்சனையை நினைச்சும் பயப்படுறாரு. இன்னும் அந்த வைஷ்ணவிக்கு நம்ம ஹீரோ தான் சின்ன வயசுல அவங்கள காதலிச்ச பையனும் தெரியாதுங்க. அது தெரிஞ்சா கண்டிப்பா இந்த திருமணம் நின்றுடும். முதல்ல நம்ம வீட்டை சமாளிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்டையும், நான் காதலிக்கிற பொண்ணுடைய அம்மா பேர் என்ன தெரியுமா, வைஷ்ணவி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் அதை கேட்டு ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா குலுங்கி சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுதுன்னா, என்னடா சின்ன வயசுல நீ காதலிச்ச பொண்ணுடைய பேர்லயே இப்போ உங்க மாமியார் பேர் இருக்குன்ற மாதிரி கன்வே ஆயிடுதுங்க. சரி இவங்க இப்படியே நினைச்சுக்கிட்டோன்ற மாதிரியும் ஹீரோ நினைக்க இப்ப இவங்க வீட்டுல பேசி நிச்சயதார்த்தமும் நடக்குது. அந்த நிச்சயதார்த்தத்திலயும் 2 வீட்டு சார்பாவும் தட்டு மாத்திக்க அதுலதான் ஒரு அசம்பாவிதம் இருக்குங்க. நம்ம ஹீரோவோட வீட்டுல நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த அந்த பெட்டியை ஹீரோ எடுத்துட்டு வந்திருப்பார்ல, ஆனா அந்த பெட்டியில ஒரு ஹியரிங்க வச்சு நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த தட்டு மாற்ற தட்டுலையும் வச்சு கொடுக்குறாங்க. யாரு கண்ணுக்கு அந்த பெட்டி மாட்டக்கூடாதுன்னு ஹீரோ நினைச்சிருப்பாரோ இப்போ அவங்க கண்ணுக்கே அந்த பெட்டி தெரியுதுங்க. அதாவது வைஷ்ணவி அந்த பெட்டியை பாத்துடுறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது நம்மள ஒரு பையன் உருகி காதலிச்சானே, அது இவன் தானான்ற மாதிரியும் அப்பதான் நம்ம வைஷ்ணவி ஹீரோவை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த வைஷ்ணவி ஒரு இடத்துக்கு வர சொல்ல அப்படி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சர்டிபிகேட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க. அது நம்ம ஹீரோ படிச்ச அந்த கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துடைய சர்டிபிகேட்டுங்க. அப்போ நீதான் அந்த சித்தார்த்ல என்ன காதலிச்ச சித்தார்த் நீதானே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் இல்லைன்னு சொல்ல அப்பதான் அந்த பர்ஸ்ல இருந்த அந்த பெட்டியை இந்த வைஷ்ணவி எடுக்கிறாங்க. இந்த பெட்டி தான் நீ எனக்கு கடைசியா கொடுத்த கிஃப்ட். இதை பார்த்துதான் எங்க அண்ணா கிட்ட நான் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க அண்ணா உன்னை அடிச்சாரு. எனக்கு சத்தியமா தெரியாது உன்னதான் என் பொண்ணு காதலிப்பான்ட்டு. எப்படிடா அம்மாவையும் காதலிச்சுட்டு பொண்ணையும் காதலிக்கிற? நான் அவ்வளவு மாடர்ன்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த இடத்துலயே இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு இந்த வைஷ்ணவி கிளம்ப இதுல ஹீரோ சுக்குநூறா உடையறாருங்க. இன்னும் தான் காதலிக்கிற ஐராக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. இப்ப ஐராவும் ஹீரோவை தேடி வராங்க. அது பயங்கரமா கத்த போறாங்க. எங்க அம்மாவை காதலிச்சுட்டு நீ என்ன எப்படி காதலிக்கலாம்னு சொல்ல போறாங்கன்னு நினைச்சா ஆனா அங்க ஐராவோ விழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப நீ எங்க அம்மாவை தான் காதலிச்சியா? அததான் உன்னோட ஃபர்ஸ்ட் காதல்னு சொன்னியா? நீ இன்னும் எங்க அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் இல்லன்ற மாதிரி சொல்ல எனக்கு புரியுதுடா, ஏதோ இப்படி நடந்துருச்சு. இப்போ உன் மனசுல நான் தானே இருக்கேன், அதுவே எனக்கு போதும். ஐ லவ் யூடா. எங்க அம்மாவை நான் எப்படின்னா கன்வின்ஸ் பண்றேன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அங்க ஹீரோயினோ சந்தோஷமா சொல்ல அப்பதான் ஹீரோவுடைய நண்பனும் விழுந்து சிரிக்கிறாரு. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கீங்க, ரொம்ப நல்லது. ஆனா உங்க அம்மாவுடைய 5 கண்டிஷனை வச்சுதான் அவன் உன்னை செலக்டே பண்ணா, அது உனக்கு தெரியுமான்ற மாதிரியும் ஒரு வாய் விட்டுறாரு. என்ன 5 கண்டிஷன்ற மாதிரி ஹீரோயின் கேட்டதுக்கு நம்ம ஹீரோ இந்த வைஷ்ணவி கிட்ட பார்த்த அந்த 5 கண்டிஷன், அந்த 5 குணங்களை வச்சுதான் இவ்வளவு நாள் பொண்ணு தேர்னதோ அந்த 5 குணங்கள்ல நீ தான் மேட்ச் ஆனது சொன்னது எல்லாத்தையுமே இப்ப இந்த ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா எரிச்சல் அடைகிறாங்க. அப்ப நீ என்ன பார்த்து என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட குணத்தை வச்சு காதலிக்கல, எங்க அம்மாவுடைய குணம் எனக்கு இருக்கு, அந்த 5 குணத்தோட நான் மேட்ச் ஆகுறேன்னு சொல்லி தான் காதலிச்சிருக்க. அப்ப அந்த காதல் எப்படி உண்மையா இருக்கும்? எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு சண்டை
சண்டை போட்டுட்டு போறாங்க. என்னடா இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி ஹீரோவும் ஸ்ரம்பித்து போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் திடீர்னு பிரெக்னன்சி வலி வருதுங்க. அப்படி அவங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தையும் பிறக்குது. அப்பதான் அவங்களும் நம்ம ஹீரோவை உட்கார வச்சு இந்த 5 குணங்களோட நீ பொண்ணை தேர்னதெல்லாம் பெரிய தப்புடா, ஒரு பொண்ணு அப்படிலாம் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்ற மாதிரியும் புரிய வைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாளே நேரா தன்னுடைய மாமியாரான வைஷ்ணவி கிட்ட வந்து, நான் உங்களை காதலிச்சது, உங்களுடைய குணத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப அந்த காதல் சுத்தமா என் மனசுக்குள்ள இல்ல. அவ்வளவு ஏன் இப்பயே அது எனக்கு காதல்னு எனக்கு தெரியல. ஏன்னா 9வதுல ஒரு பையனுக்கு காதல் வருதுன்னா அது உண்மையான காதலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காதலையும் தாண்டி அது ஒரு ஆசை, இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி அது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் தான். உங்களோட குணங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி நீங்க எனக்கு ஒரு ரோல் மாடலா காதலிச்சா உங்களை மாதிரி ஒரு குணத்துல இருக்கிற ஒரு பொண்ணை தான் காதலிக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடலா உங்களை நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் இப்பதான் எனக்கு புரிய வந்தது. இப்ப அந்த காதல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்க மேல அந்த காதல் இல்ல, உங்க பொண்ணு மேலதான் இருக்கு. ஆனா உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. நீங்க எனக்கு ரோல் மாடலா இருக்கீங்க. அப்படி என் மாமியாரே எனக்கு ரோல் மாடலா இருக்கிறது எனக்கு பெருமைதானன்ற மாதிரியும் கன்வின்ஸ் பண்றாரு. அப்படி அந்த வைஷ்ணவியும் ஹீரோ சின்ன வயசுல கொடுத்த அந்த லவ் லெட்டர் எல்லாம் இப்ப எடுத்து படிக்கும் போதோ அவங்களுக்கு சிரிப்பு தாங்க வருது. நம்மளும் முன்முடிவு பண்ணிட்டோமேன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ, நான் அமெரிக்காக்கே திரும்பி போலான்னு இருக்கேன், உங்க பொண்ணு என்ன புரிஞ்சுக்காம போயிட்டான்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து கிளம்ப நேரா இப்போ அந்த காலேஜுக்கு வந்து அங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற தன்னுடைய காதலி ஐரா கிட்டையும் ஹீரோ தான் அமெரிக்காவுக்கு கிளம்ப போற விஷயத்த சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்ன அதே விஷயத்த ஹீரோயின் கிட்டையும் சொல்லிட்டு நான் உன்னதான் காதலிக்கிறேன்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு வைஷ்ணவி வந்திருக்காங்க. கூட இந்த ஐராவையும் கூட்டிட்டு வராங்க. அங்கேயே ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி தான் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் சம்மதிக்க, அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒன்னு சேர்ற மாதிரியும் ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு நல்லபடியா திருமணம் ஆகிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. சோ இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்குங்க. OTTல பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.